சொல்லு. அம்மா கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண? நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. இப்பவும் சொல்லுவேன், நமக்குள்ள நடக்கிற விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும்னு. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போய் சொன்னேன்? நான் உன்னை பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல வந்தது, அவ்வளவுதான். ஐம் சாரி. ஓகே, are you feeling better now? அவதான் கோச்சா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உனக்கு அவனை பிடிக்கலன்னா என்ன பண்ண சொல்ற? அவன்கிட்ட பேசாத. எப்படி பேசாம இருக்கிறது? நான் அவனோட சேர்ந்து வேலை பார்க்க போறேன். அப்ப கோச்சை மாத்துங்க. உன் இஷ்டப்படிலாம் கோச்சை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவனோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட் மினிட்ல கோச்சை போய் எங்க தேடுறதுன்னா? இப்ப என்ன உங்களுக்கு கோச் தானே வேணும்? நான் வரேன். ஆரம்பத்தில் நான் உன்னை தானே கேட்டேன், நீ தானே முடியாதுன்னு சொன்னேன். இப்ப மாத்தி பேசுற? அது அப்ப, அதான் இப்ப வரேன்னு சொல்றேன்ல. ஒரு நேரம் முடியும்னு சொல்லுவேன், இன்னொரு நேரம் முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன் இப்போ உனக்கு வேலை இல்லை அதனால தானே? தேவையில்லாததை பேசாத. நான் உண்மையை தானே சொல்றேன். இப்போ உனக்கு வேலை இல்லாததுனால கோச் பண்றேன்னு சொல்றேன். நாளைக்கே வேற ஏதாவது நல்ல ஆஃபர் கிடைச்சிருச்சுன்னா இதை தூக்கி போட்டு போயிருவேன். அந்த கோச் செல்வம் அப்படிதானே பண்ணா. எதுக்கு நீ என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசுற? நான் அவனோட ஒண்ணா? நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தானே யோசிக்கிறீங்க. டிடென்ஷன் சென்டர்ல இருக்கிற பையனுங்களை ட்ரெயின் பண்றது அவமானம். ஏன்னா அவனுங்களாம் உருப்படவே மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்க. நோ மேட்டர் வாட், நான் அவனுங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். அப்படியே சாதிச்சு கிழிச்சிருவானுங்க. என்ன சொன்ன? சாதிச்சு கிழிச்சிருவானுங்கன்னு சொன்னேன். நீ வேணா பாரு, அவனுங்க கண்டிப்பா சாதிப்பானுங்க. and you know what, நீ கோச்சா வராது ரொம்ப நல்ல விஷயம். thank god. ஏன்னா நீ அவனுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும்? எப்ப யாரு கூட சண்டை போடுவே, யாரு கூட பம்பு வளர்ப்ப, யாருக்குமே தெரியாது. you really happy shoes. தேவையில்லாம பேசாத. you see, you just proved my point. உன்கிட்ட பேச முடியாது. மித்ரா, 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 மித்ரா. ஆரியா ப்ளீஸ் என்னை விட்டுரு. I had a very long day. நான் போறேன். ஓ, என் கூட 6 மணி நேரம் உன்னால இருக்க முடியல. அவன் கூட லாங் டேயா? இது எங்க போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப வேண்டாம், நீ முத கூல் டவுன் பண்ணு. ஐயோ, நான் கூலா தான் இருக்கேன். இப்ப சொல்லு, அவனை வெட்டி விட்டுருவன்னு சொல்லு, நான் கூல் ஆயிடுறேன். ஆரியா, நான் சொல்றது கேளு. மித்ரா, what is so difficult? உன் சொத்தை அவனுக்கு எழுதி வச்சிருக்கியா? முடியல, நான் ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணணுமா? எஸ். இனிமே நீ அவன் கூட பேசக்கூடாது. ஒண்ணே அவன் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணு, இல்ல ரிசைன் பண்ணு. Do I make myself clear? ஓகே, பை. பாயா? இப்ப என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போ பாக்குறியா? உன் கூட ஒண்ணா பேசுறோம், ஒரே காடியில போகணும் தான் நான் ஏன் காடி எடுத்துட்டு வரல. இப்ப நான் எப்படி போறது? பாயா? என்ன கோபமா? இன்னும் பேசாம வர? Not happy? மித்ரா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு வரேன். ஆரியா, உனக்கு என்னதான் வேணும்? So correct. Not happy. என் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொள்ளு போல இருக்குல்ல? அவ்வளவு முக்கியமா அந்த ஜெயக்குமார்? யாரு? அவன் தானே? அவன் தானே? என்ன சொல்றான்? I miss you சொல்றானா? I miss you சொல்றானா? I love you சொல்றானா? என்ன ரெண்டு பேரும் என்னெல்லாம் நடக்குது? என்கிட்ட காட்டு. 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 I'm driving, Arya. காட்டு.
Arya, you're respecting me! Nandi! Arya, drive me! Arya! சாரி அங்கிள். இல்லப்பா, நீ எதுக்கு சாரி சொல்லணும்? நீ ஏன் வண்டியை ஓட்டுன? என் பொண்ணு தானே வண்டியை ஓட்டுனுச்சு. எதுலையுமே அவசரமா நான் சொல்லியிருக்கேன். என்ன அவசரமோ எனக்கு தெரியல. இல்லாட்டி பொண்ணு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, உனக்கு இந்த கதி வந்திருக்காதுல்ல. அதனால நான் தப்பா மன்னிப்பு கேட்கணும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் தான் இல்லப்பா, அதுக்காக மட்டும் இல்லை. மித்ரா வந்து நீயும் நானும் ஒத்து போகணும், ரொம்ப ஒத்துமையா இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டுச்சு. ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல. நான் தான்ப்பா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நிச்சயமா சொல்லியிருப்பா. என்னப்பா பண்றது? உன் மேல எனக்கு நம்பிக்கையே வரலையே. நான் உன்னை பத்தி எவ்வளவோ தப்பா பேசியிருக்கேன். ஏன் அப்பப்ப கரிச்சு கொட்டியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தான்ப்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது அங்கிள். எனக்கு அதுக்கு தகுதி இல்லை. நீ சொல்லுவப்பா, ஆனா மித்ரா ஒரு தடவை கூட ஒன்றை விட்டு கொடுத்து பேசுனதே கிடையாது. அது எதுவா இருந்தாலும் சரி, வேலையோ அதுகிட்ட நடந்துக்கிட்ட விதமோ ஏதா இருந்தாலும் சரி. ஏன் நீ இன்னொரு பொண்ணோட பழகி கல்யாணம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆனது வரைக்கும் எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டு அதுகிட்ட கேட்டேன். அப்ப கூட உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னது கிடையாது. உனக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட சண்டை போடுவா. உன்னை அவ்வளவு வசதியா பேசினாப்பா. ஆர்யாவோட உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? எப்ப பாரு அவனை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவன் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க போறேன்? சரி, அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவன் என் பொண்ணு கூட இருக்கான், அதுதானே பிரச்சனை. அதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீ சின்ன பொண்ணு, இப்ப காதலிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. நாளைக்கே கல்யாணம், குடும்பம், குழந்தை, குட்டின்னு வந்துட்டா வந்தா என்ன வந்தா அவனால ஒரு குடும்பத்தை வச்சு சமாளிக்க முடியுமா? ஏன் முடியாது? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ மாஸ்டர்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கிற, சரியா? நிலையான கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற, மாசம் மாசம் வருமானம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிற. ஆனா அவன் ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல டிப்ளமோ எடுத்து வச்சுக்கான்னு நீ தான் சொன்ன. ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் பண்றான், ட்ரைனிங் இருந்தால் சம்பளம், நிரந்தரமான ஒரு வருமானம் கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. அப்பா போதும், அவனுக்கு வேணா படிப்பு இல்லாம இருக்கலாம், பட் பொறுப்பு இருக்கு. அவன் வேலையை அவன் கரெக்டா தானே பண்றான். இன்ஃபேக்ட் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சஸ் இன் ஹிஸ் ஃபீல்ட். இன்னும் எத்தனை நாளைக்கு?
வயசாகுது இல்ல. வாழ்க்கை பூரா இதே லைன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க தானே. ஹூ நோஸ், நாளைக்கே அவன் நேஷனல் டீமுக்கு மேனேஜரா கூட ஆகலாம் இல்லையா? யாரு இவன்? நேஷனல் டீமுக்கு இவனால அவன் கோபத்தையே மேனேஜ் பண்ண முடியல, இவரு நேஷனல் டீமை மேனேஜ் பண்ண போறாரு. விளங்கிடும். அப்பா, டோன்ட் பி சோ நெகட்டிவ். எஸ், அவனுக்கு இஷ்யூஸ் இருக்கு, பட் அந்த மாதிரி இருக்கவங்க மாறவே மாட்டாங்களா என்ன? அவங்ககிட்ட அன்பா பேசினா போதும், வழிக்கு கொண்டு வந்துடலாம். உன் வேலை இடத்துல சின்ன பசங்களை வேணா திருத்தி வழிக்க கொண்டு வரலாம். இவன் மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அப்பா, whatever, அதே பிரின்சிபல் தான். என் வேலை இடத்துல தப்பு பண்ணவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத அட்வொகேட் பண்றாங்க. அதே தான் என் வாழ்க்கையிலயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஆரே ஒன்றும் பெருசா தப்பு பண்ணலையே, அவன் மனசுக்கு பட்டதை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். செய்யற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவனை நான் திருத்திடுவேன். ஜஸ்ட் கிவ் ஹிம் a சான்ஸ். ஆமா, நீ வேணா சான்ஸ் கொடுத்துக்க, நான் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? எனக்கு அவன் யாரு? அப்பா, நாளைக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டா, which I will, அவன் உங்களுக்கு மருமகன் ஆயிடுவான். அப்படின்னா என்ன? மக மந்திரி, எனக்கு சமம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த பாரு, எனக்கு நீங்க 2 பேரும் சமமா இருக்க முடியாது. நீ என் பொண்ணு, நீ வேற, அவன் வேற. ஆனா எனக்கு நீங்க 2 பேரும் வேற வேற இல்ல. உங்களுக்கு வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காம இருக்கலாம், பட் எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். So you don't have a choice but to accept him. Biscuits, coffee, no sugar today. பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுறப்ப என் பேச்ச கேட்கலன்னு எனக்கு ஆத்திரமா வரும். சில சமயத்துல வேடிக்கையாகவும் இருக்கும். நானே பொறாமப்படுற அளவுக்கு உன்னை கொண்டாடுவாப்பா. மித்ராவ மேல உயிரே வச்சிருந்தா, இப்ப அவ உயிரே கண்ணீர போகுது. காலையில் போன நீ இப்போதான் வரேன். ஏதாவது சாப்பிட்டியா? எனக்கு புரியுது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு. ஆனால் இப்போ தான் செத்து பிழைச்சி வந்திருக்க. உடம்பு எப்படி பட்னி போட்டால் என்ன ஆகுறது? மருந்து சாப்பிட்ணும்ல, வந்து கொஞ்சம் சாப்பிடுவா. எனக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கும் மித்ராவை நினச்சா கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு வலிக்குதுடா. நம்ம கையில் என்ன இருக்கு? நம்ம என்ன தான் அழுது புரண்டாலும் போனவங்க தான். நீ இப்படி உட்காந்துருக்கிறதுனால போன பிள்ளை திரும்ப வந்துருமா? அதான் வாழ்க்கை. யாரு வந்தாலும் யாரு போனாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். இதை பாரு, போனவங்களுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கைவிட்டுறக்கூடாது. உங்கள் அப்பா போகும்போது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. வாழ்க்கையே இருண்டு போச்சு. ஆனால் அப்போ நீ இருந்த, உனக்காக நான் வாழ வேண்டியதாக இருந்தது. அப்போ
உனக்கு நான் இருந்தேன். இப்போ எனக்கு நீ மட்டும்தான்டா இருக்க. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு உயிரே போகுதுடா. நீங்க எதுக்குமா உயிரோடுறீங்க? நான் தான் சாக வேண்டியவன். இத்தனை செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படிமா உயிரோடு இருக்க முடியும்? அப்படி இல்லை ஆரியா, அவளை காப்பாற்ற முடியலையே நீ அழுகிற. உன்னால என்ன செஞ்சிருக்க முடியும்? காப்பாற்ற முடியல. அவனை கொன்றவனே நான்தாம்மா. அவனை கொன்றவனே நான்தாம்மா. டேய், அழாதடா. நீ சண்டை போடுவ, கோவப்படுவ. இதெல்லாம் என்ன ஊர் உலகத்தில் நடக்காததா? அது வேற. இது ஆக்சிடென்ட். அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இல்லம்மா, இது ஆக்சிடென்ட் இல்ல. அம்மா, வாப்பா வா வா வா. வாப்பா, உட்காரு உட்காரு. வா. எப்படி அங்கிள் இருக்கீங்க? இருந்து தானே ஆகணும். நீங்க மருந்து சாப்பிட்டீங்களா? மருந்து சாப்பிடவே தோணலப்பா. என் பொண்ணு காலையிலேயே ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துருவான். அதில் நான் ரொம்ப கராராக இருப்பான். வேலைக்கு போனவன்னு மத்தியானத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாத்திரை எடுக்க சொல்லி ரிமைண்ட் பண்ணுவான். ராத்திரி வந்தவுடனே வேலையாக மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்வான். அதான் எல்லாம் மாறி போச்சே. அங்கிள், நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும் அங்கிள். மருந்து எங்க இருக்கு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அங்க கிச்சன்ல ட்ரோல இருக்கு. வைப்பா வை, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆரியா, நீ வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோதோ சொன்ன. நல்ல வேலை அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. இல்லாட்டி போனா இன்னைக்கு நான் தனியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன். அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி.